உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் 1 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு பெயரிட்டு இருக்காங்க. அது போலவே இந்த பூமியில் இருக்க இன்னும் 7 கண்டங்களில் இருக்கிற மில்லியன் கணக்கான உயிரினங்களையும் கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எந்த கண்டத்தில் அதிகமான விலங்குகள் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை நாம் இப்போ பார்ப்போம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக விஞ்ஞானிகள் உயிரினங்களோட வகைகளையும் அவற்றின் இருப்பிடத்தையும் பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. இந்த தகவல்களெல்லாம் வச்சு இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் எந்த கண்டத்தில் அதிகமான விலங்குகள் இருந்தன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1980களில் விஞ்ஞானி நார்மன் மியர்ஸ் அவர் அதிகமான உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதிகளை பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற பெயரால் குறிச்சிருக்காரு. விஞ்ஞானி நார்மன் மியர்ஸ் கருத்துப்படி இதுவரைக்கும் உலக அளவில் 36 இடங்கள் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் பகுதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த 36 ஹாட்ஸ்பாட்டுகளில் பெரும்பாலான ஹாட்ஸ்பாட்டுகள் பூமத்திய ரேகை செல்லும் பகுதிகளில் தான் அமைஞ்சிருக்கு. தாவரங்களால் எல்லா இடத்துலையும் வாழ முடியும் அப்படின்னாலும் பெரும்பாலும் அது சூடாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கிற இடங்களில் தான் நல்லா செழிப்பாகவும் அதிக எண்ணிக்கையிலும் பெருகிக்கிட்டே இருக்கும். சூடான காற்றானது நீர்நிலைகளில் இருக்கிற நீரை வெப்பப்படுத்தி ஈரப்பதத்தை உருவாக்குது. இந்த ஈரப்பதமான சூழ்நிலையும் வெப்பமும் சேர்ந்து தான் தாவரங்கள் பல்கி பெருக உதவுது. இதே சூழல் தான் நுண்ணுயிர்கள் பல்கி பெருகிறதுக்கும் உதவி செய்யுது. இப்படி பல்கி பெருகிய இந்த நுண்ணுயிர்கள் என்ன செய்யுதுன்னா, இறந்து போன பொருட்களை மட்கச் செய்து தாவரங்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களை எளிமையாக வழங்குது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் மூலமாக தாவரங்கள் பல்கி பெருக ஆரம்பிக்குது. தாவரங்களோட மகரந்த சேர்க்கைக்கு உதவக்கூடிய பூச்சிகளுக்கு வெப்பமாகவும் ஈரமாகவும் இருக்கக்கூடிய சூழல் மிகவும் பொருத்தமாக அமையுது. மகரந்த சேர்க்கை மூலமாக தாவரங்கள் பல்கி பெருக ஆரம்பிக்குது. தாவரங்களோட இந்த வளர்ச்சியால் தாவரங்களை உண்ணு வளரக்கூடிய விலங்குகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. ஒரு இடத்துல விலங்குகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த காரணிகளை தவிர மற்ற காரணிகளும் இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா உயரமான மரங்கள் இல்லைன்னா உயரமான மலைகள். இந்த சூழ்நிலையில் வெப்பநிலையும் சரி சூரிய ஒளியும் வித்தியாசப்படும். வேறுபட்ட சூழ்நிலையுள்ள இது போன்ற பகுதியில் தான் விலங்குகள் வளர்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். தென் அமெரிக்கா தான் வெப்பநிலையும் சரி ஈரப்பதத்திலும் சரி சரியான ஒரு நிலைமையை கொண்டிருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அங்கே பல வகையான உயிர்கள் செழித்து வாழ்ந்து கொண்டும் இருக்குது. விலங்குகளோட பெயரையும் அவற்றின் வகையையும் அவற்றோட இருப்பிடத்தையும் அடையாளப்படுத்தி வச்சிருந்த விஞ்ஞானிகள் இப்போ இந்த பூமியிலேயே தென் அமெரிக்கா கண்டத்தில் தான் அதிக அளவிலான விலங்கினங்கள் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ தென் அமெரிக்கா கண்டம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது. சுரங்கம் தோன்றதுனால காடுகளை அழிக்கிறாங்க. காலநிலை மாற்றமாக இருக்கட்டும், இது எல்லாமே முன்பை விட இப்போ தென் அமெரிக்காவை மட்டுமல்ல உலகையே அச்சுறுத்தி கொண்டு இருக்குது. இந்த உலகத்தையே அச்சுறுத்திட்டு வர காலநிலை மாற்றத்துக்கு எதிராக இந்த பூமியை நேசிக்கிற நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தாதான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இன்னும் நிறைய தகவல்களோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.